வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, படுக்கையில் கேமரா வைத்த கணவர் அந்தரங்க ஃபோட்டோவை வைத்து மிரட்டல், விஜய் டிவி சீரியல் நடிகை கண்ணீர், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சினிமாவுலேயும் சீரியல்கள்லேயும் சிரித்த முகத்துடன் இருக்கும் பல நடிகைகள் கேமராவுக்கு பின்னால் எவ்வளவு வேதனையை சுமக்கிறாங்க என்பதை அவர்களே பேசும்போதுதான் உலகத்திற்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனதை பதற வைக்கும் அனுபவத்தை பகிர்ந்த சின்னத்திரை நடிகை மோனிகா அனைவரையுமே வருத்தப்பட வைத்திருக்கிறாங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பான அரண்மனை கிளி, நாம் இருவர் நமக்கிருவர், கலர்ஸ் டிவியில் ஒளிபரப்பான பச்சை கிளி உட்பட பல சீரியல்களில் நடித்து பிரபலம் அடைந்ததா நடிகை மோனிஷா. தன்னுடைய நடிப்பால் ரசிகருடன் நல்ல வரவேற்பு பெற்றாங்க. அதே போல் சோசியல் மீடியாவில் பயங்கரமான ஆக்டிவாக இருக்கும் அவங்க தற்போது விஜய் டிவி மற்றும் டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஒளிபரப்பாகும் செகண்ட் லவ் என்ற ரியாலிட்டி நிகழ்ச்சியிலும் தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் வேதனையாக பங்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக இருக்கும் அவங்க தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பற்றி பேசி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. 8 வருஷங்கள் நீடித்து தன்னுடைய திருமண வாழ்க்கை நம்பிக்கை உடைந்ததால் முடிவுக்கு வந்தது. நான் ஆரம்பத்தில் முழுமையாக நம்பி வாழ்க்கை துணையை ஒரு நாள் தன்னை விட்டு பிரிந்து செல்வார் என்று சந்தேகப்பட்டு தன்னை அடித்து சித்திரவதை செய்ததாக கூறியிருக்கிறார். அதோடு தன்னை மிரட்டுவதற்கு தன் அனுமதியின்றி தன்னுடைய பெட்ரூமில் கூட புகைப்படங்கள் எடுத்திருக்கிறார். நான் என்னுடைய கணவர் தானே என நம்பி அவருடன் பெட்டில் பக்கத்தில் படுத்திருப்பதை கூட வீடியோ எடுத்து வைத்திருப்பேன். நான் ட்ரெஸ் மாற்றுவதை புகைப்படங்களை வீடியோக்களாக எடுத்து வைத்திருக்கிறார். ஒரு நாள் அவருடைய நண்பர்கள் உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோவை எல்லாமே பார்த்துருக்குறோம் என்று சொன்னது தான் என்னோட உலகமே நொறுங்கி போச்சு என்று மோனிஷா உருக்கமாக பேசியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் நடிகையாக நல்ல வாய்ப்புகள் வந்தபோது கூட தொடர்ந்து நடிக்க அனுமதிக்க வரங்களை நான் சம்பாதித்த பணம் எல்லாமே தவறாக பயன்படுத்தியதால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு வேதனை விஷயம் என்னவென்றால், எனக்கு இவருடன் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைத்த போது இனி பிரிந்து விடலாம் என நினைத்த சமயத்தில் அவர் கேட்கவில்லை. அதிர்ச்சி அடைய வைத்தது. உனக்கு விவகாரத்தை தருகிறேன், ஆனால் உன்னுடைய நகையெல்லாம் தர முடியாது என சொன்னார். நகைகள் எப்படியும் 100 சவரனுக்கு மேலே இருக்கும், அதை எப்படி கொடுக்க முடியும்? அதனால தான் நான் இழப்பீடு கொடுத்து விவகாரத்து வாங்கினேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஜட்ஜு முன்னாடி நான் கையெழுத்து போட போகிறேன், அங்கே வேறு யாரும் இல்லை, அந்த பேப்பரில் கையெழுத்து போட்ட போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது என்று அறியாமல் நான் துள்ளி குதித்து விட்டேன். அப்போது அங்கே இருந்த ஜட்ஜு கூட நீங்கள் ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்கன்னு கேட்டார். ஏனென்றால் நான் அவ்வளோ வேதனைகளை அனுபவிச்சிருக்கிறேன். முந்தைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை இப்போ கூட நான் பார்த்ததில்லை. யார் படுத்தாலும் எனக்கு யாரோ ரகசியமாக எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு பயங்கரமாக இருக்குது என்று சொல்ல சக போட்டியாளர் கண்கலங்கி ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருது. ஒரு சிலர் மோனிஷாவுக்கு சப்போர்ட் செய்து இனி உங்களுடைய புதிய வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும், வாழ்த்துக்கள் என்று சொல்லி வருகிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.